ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போதெல்லாம் தண்டவாளத்துக்கு பக்கத்துலயும் கீழேயும் சின்ன சின்னதா கற்கள் கொட்டி கிடக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா அந்த கற்களை எதுக்காக போட்டிருக்காங்க தெரியுமா? வாங்க என்னன்னு பார்த்துருவோம். அந்த கற்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் காரணமே இருக்குதான். இந்த கற்களுக்கு பேலஸ்ட்னு பேரு. ஒரு ரயில் எவ்வளவு எடை இருக்கோ அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு எடைய வெறும் தண்டவாளமும் கீழே இருக்கிற மண்ணு மட்டும் தாங்குனா காலப்போக்குல தண்டவாளம் கீழே அமுங்கி வளைஞ்சி அதன் அமைப்பே பாதிக்கப்படலாம். அதனால இந்த கற்கள் ரயிலோட எடைய ஒரு பெரிய பரப்பளவுக்கு சமமா பகிர்ந்து கொடுத்து தண்டவாளத்துக்கு உறுதியான ஆதரவை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ரயில் தண்டவாளங்கள் மழைக்காலங்கள்ல தண்ணீர்ல அதிக நேரம் மூழ்கி இருக்க நேர்ந்தா துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த டைம்ல தண்ணீர் தேங்காம பாத்துக்கிறதும் நல்ல வடிகாலாவும் செயல்படுறது இந்த கற்கள் தான். தண்டவாளங்கள்ல களைகளும் தேவையில்லாத செடிகளும் வளராம இந்த கற்கள் தடுக்குது. முக்கியமா ரயில்கள் தண்டவாளங்கள்ல வேகமா ஓடும்போது ஏற்படுற அதிகப்படியான சத்தத்தையும் குறைக்கிறதுக்கு இந்த கற்களே காரணமா இருக்கு. தண்டவாளம் பக்கவாட்டுல நகராமலும் அதன் சரியான நிலையில இருக்கிறதுக்கும் இந்த கற்கள் உதவுது. குறிப்பா ரயில் வளைவுகள்ல செல்லும் போது வேகத்தை குறைக்கும் போதும் தண்டவாளம் இடமாறாமல் இருக்கிறதுக்கு இந்த கற்கள் தான் முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி எல்லா கற்களையுமே ரயில் தண்டவாளங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. அந்த கற்கள் கரடு முரடா இருக்கணும், கூர்மையான முனைகளை கொண்டதா இருக்கணும். இந்த கற்களையும் தேவையான இடைவெளியில பராமரிக்கணும். இதை பராமரிக்கிறதுக்காகவே பேலஸ்ட் கிளீனிங் மெஷின்ஸ் பயன்படுத்தப்படுது. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா பழைய கற்கள் எல்லாம் மாத்திட்டு புது கற்களை தண்டவாளத்துக்கு பயன்படுத்துவாங்களாம்.